வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் நித்திலா பாலாஜி. சோமவாரம் கார்த்திகை மாதத்தில் சோமவாரம்ன்றது திங்கட்கிழமை சிவனுக்கும் முருகனுக்கும் உகந்த நாள் அப்படின்னு பார்த்தோம். சோமவாரத்தில் இந்த வாரம் முருகன் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் படை வீடு வந்திருக்கதா திருப்பரங்குன்றம் முருகனும் தெய்வானையும் மனக்கோலத்தில் காட்சி அளிக்கிறாங்க. அப்போது திருமணத்திற்காக காத்துட்ருக்கிறவங்களா இருந்தால் விரைவில் உங்களுக்கு திருமணம் கைகூடும். கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இருந்தாலோ கணவன் மனைவி பிரிந்திருந்தாலோ சீக்கிரமாக நீங்கள் சேரக்கூடிய சுமூகமான நிலை ஏற்படும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு ஒருத்தருக்கோ 3 பேருக்கோ அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க. மதுரையிலே இருக்கிறவங்களா இருந்தால் திருப்பரங்குன்றம் முருகனை நேரில் சென்று தரிசித்து அங்கே அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே உள்ளவங்களுக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க. நிச்சயமாக நீங்கள் வேண்டியது சீக்கிரமே நடக்கும். அடுத்து வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 4ஆம் படை வீடு, அதாவது சுவாமி மலை. பிள்ளையான முருகப்பெருமான் குருவாக இருந்து தந்தை சிவபெருமான் சீரனாக இருந்து பாடம் கற்றுக்கிட்டார் இல்லையா? பிரணவ மந்திரத்தை பற்றி முருகன் சிவபெருமானுக்கு சொல்லி கொடுத்த இடம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, குழந்தை வரம் கேட்டு காத்துட்ருக்கிற எல்லோருக்கும் குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக கிடைக்கும். குழந்தைகளை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, குழந்தைகளுடைய படிப்புக்காகவோ இல்லை குழந்தைக்கு ஒரு நோய் இருக்குன்னு நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா நிச்சயமாக அது எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவி சரியான நேரத்தில் கிடைக்கும் அப்படின்னு அப்பன் முருகனும் சிவபெருமானும் சொல்கிறாங்க. அவங்க ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் கட்டாயமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு திங்கட்கிழமை இந்த முருகனோட வாக்கை பார்க்குற நீங்கள் இன்றோ அல்லது நாளை செவ்வாய்க்கிழமையோ அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு கட்டாயமாக போயிட்டு வாங்க. நாளைக்கு பரணி தீபம் ஏற்றணும், அதை பற்றின பதிவு ஏற்கனவே கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். நாளைக்கு பிரதோஷமும் கூட, ரொம்ப விசேஷமான நாள், அதை பயன்படுத்திக்கோங்க. முருகனின் அருளும் சிவபெருமானின் அருளும் எல்லோருக்கும் கிடைக்கும். இந்த பதிவை பார்க்குறவங்க ஓம் சரவணபவ அல்லது ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி அன்பர்களே.